எடுப்பேண்டா கத்தி எடுத்து குதித்து Welcome to Vanga Palagalam Season 2. ரைட், இன்றைக்கும் வந்து சந்தோஷமாக வந்து நிறைய விஷயங்களை எடுத்துட்டு சூப்பரான ஒரு எபிசோடில் வந்து சந்திச்சிருக்கோம். ஸோ கலகலப்பாக வந்து வரும்போதே சூப்பரான ஒரு பாட்டு ஆடி 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 டயர்ட் ஆயிடுச்சு. பைரவான்னு சொல்லி நிறைய பேர் பைனவான்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. ஸோ இன்னைக்கும் வந்து எங்களோட நிகழ்ச்சியில் களை கட்டுற மாதிரி நிறைய கன்செப்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஸோ அந்த கன்செப்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒழுங்கான ஒரு நீதி வழங்குற எங்களுடைய 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் நாங்கள் வெல்கம் பண்ண போகிறோம். எங்களுடைய நந்தகுமார் ஜி அண்ட் அதுக்கப்புறம் எங்களுடைய கலைச்செல்வன் சார் 2 பேரையும் அன்போடு வரவேற்கிறோம். லெட்ஸ் வெல்கம். வந்தாடப்பா நான் வாடப்பா டாப்பா டாப்பா டான்ஸ் ஆடப்பா இன்னும் டீப்பா டீப்பா லவ் பண்ணப்பா நீயே ஆடப்பா. பாருங்க, இவ்வளோ நான் ஒரு நிற்கிறேன் இந்த பக்கம் தெரியவே இல்லை. அந்த ரூட் அப்படியே தான் போகுது. எவ்வளோ நின்னாலும் வேலை ஆம்பளை தானேப்பா. அது சரி. சரி, ஓகே. எங்களுடைய மாஸ்டர் ஜி நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு. ஸோ அவருடைய பக்தி பிரயாணம் வந்து எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அது விட்டுரும் அப்படினாலே தெரியுது எப்படி நல்லா இருந்திருக்கு. சரி, ஓகே. நீங்க பக்தி பிரயாணத்தை விட்டது எங்களுக்கு தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. நீ எங்க ப்ரோக்ராம் சென்சார் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்படி சொல்லி தான் சும்மா அந்த அப்பாவி நித்யானந்தாவை எப்படி பண்ணி சரி விட்டுருங்க. சரி, ஓகே. ஸோ கலைச்செல்வன் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுடைய சீட்ஸுக்கு போய் ஓகே, நன்றி. அழகான சீட்ஸ் வந்து அருமையாக உங்களுக்காக தயாராக நீங்கள் அழகாக உட்காந்துக்கலாம். ரைட், இன்றைக்கி வந்து வளமையான பெர்ஃபார்மன்ஸோடு இன்னும் நிறைய பேர் வாங்க போகலாம் நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான புதுசான நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் எத்தனை புதுசாக வந்தாலும் நான் தான் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போனேன் அப்படின்னு நம்ம வளமையாக வந்து எங்களுடைய டிஃப்ரெண்ட் ஆடிக்கிட்டே இருக்காரு. ஆமாம், வளமையாக வந்து நீங்கள் தான் எங்களுடைய நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணி வைப்பீங்க. ஸோ இப்போ நிரந்தரமாக நீங்கள் தான் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணியே வைக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ முதல் பெர்ஃபார்மன்ஸாக வந்து அந்த உங்களோட இடத்த வந்து எங்களுடைய ஆதி பிடிச்சிருக்காரு. ஸோ ஆதித்தன் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்னா, அதாவது மாதவனை பத்தி ஒரு கான்செப்ட் தான் எனக்கு வச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன செய்ய போறாரு அப்படின்னு. டேடி ஆக போற சந்தோஷத்துல நம்ம மேடியை பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறாரு. ஏதோ அந்த பைக்லாம் ஓடிக்காரா. ரைட், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கைத்தறி கொடுக்கலாம். வந்தாடப்பா நான் வாடப்பா டாப்பா எல்லாருக்கும் வணக்கம். நந்தேஷ் சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கலைச்சல் சார் ரொம்ப சந்தோஷம். ஜீன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாடகை எடுத்தீங்க? நல்ல சொல்லுங்க. ஓகே, பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல சார். நந்தேஷ் சார் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் போயிருப்பீங்க. அதாவது இந்த ஜல்லிக்கட்டை பற்றி தான் இன்றைக்கு நான் பேச போறேன். ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதை பற்றி தான் பேச போறேன். நான் மட்டும் பேசல, அதை பேசணும் மட்டும் சொல்லி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. யாருன்னு பார்க்கலாம். இவரை பற்றி சொல்ல வேண்டாம். இவர் இன்னும் போக மாட்டேன்னு தான் சொல்லி கொண்டிருக்கிறாரு. நாங்க போங்கனாலும் போக மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். யாருன்னு பார்ப்போம். கருணாநிதி சார் வாங்க. இந்த ஜல்லிக்கட்டை பற்றி உங்களோட கலைக்கணும். வாங்க சார், வாங்க. தமிழர்களே, என்னை கடல் தூக்கி போட்டாலும் நான் கட்டமரமாக மிதப்பேன். நீங்கள் என் மேல் ஏறி பயணம் செய்யலாம். சூப்பர். எனக்கு சின்ன டவுட். அதாவது இந்த கடல் தூக்கி போட்டா கட்டுமரம் போல மிதப்பேன்னு சொன்னீங்களே, நம்ம பசங்கிட்ட யார்கிட்டயாவது ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க பாப்போம். உங்களை கடல் தூக்கி போற அப்பம் அதுக்குதான் அவருக்கு பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்வதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன். அன்பென்னும் அன்புக்கும் மூண்டெழுத்து, அன்னைக்கு 3 எழுத்து, பாசத்துக்கு 3 எழுத்து. நான் சொல்ல போறேன் அடுத்த வார்த்தைக்கு 3 எழுத்து. வேணாம், எல்லாம் வேணாம். அப்ப வந்து ஜல்லிக்கட்டை பற்றி நீங்க ஏதாவது சொல்லுங்க பாப்போம். அதாவது நான் தான் தமிழக அரசுடனும் மத்திய அரசுடனும் கதைச்சு
இந்த ஜல்லிக்கட்டை நடத்தும்படி நான் உடன் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏய் சூப்பர், அப்படியே நம்பி அப்படியே போயிருங்க. போங்க போங்க போங்க. அடுத்து யாரு வந்திருக்க வாங்க. கருணாஸ், நீங்களாச்சும் பேசுங்க. அப்ப இந்த ஜல்லிக்கட்டை பற்றி பேசுங்க. அப்ப கருணாஸ். வணக்கம் சார். என்ன சார், எதுக்கு சார்? சார் வேண்டாம் சார். சார் ஜீவா, நீ சொல்ற ஜீவா சார், என்ன சார் பிரச்சனை? காலம் காத்தால அடி வேறலாம் கலங்குது ஜீவா. சார் என்ன சார், எதுக்கு சார் என்ன கூப்பிடு? நீங்க தான் எம்பியா போட்டீங்களா? அதான் நான் கூப்பிடு. எம்பி இல்ல சார், நான் ஒரு எம்பி சார். அதான் சார் உண்மை. அதெல்லாம் ஓகே. இந்த மோடியை பற்றி என்ன சொல்றீங்க? சார் மோடியும் சரி, அந்த பல்லா போன மூடியும் சரி சார். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சார், நோட்டை மாத்த தெரிஞ்ச மோடிக்கு இந்த மாட்டை மாத்த தெரியலையே, அப்ப என்ன சார் இந்த நாட்டை மாத்துவார்? மினி இந்த கோட்டை மாத்தி ஏன் சார் தேவையில்லாம நந்தா சார் இருக்கிறீங்க? போயிருங்க சார், போங்க. இது என்னது? என்னது எல்லாரும் இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போறாங்க? யாரு இது? அடுத்து யாரு வந்திருக்கிற? வாங்க வாங்க. இவரை பற்றி சொல்ல வேண்டாம். இவர் வந்து தனக்கு தானே சொல்லிக்கிட்டு பவர் ஸ்டார். வாங்க வாங்க வாங்க. என்னைக்குமே நான் தான் தம்பி அவருக்கு போட்டேன். அதாவது மேலேந்து வந்தா சவரு, நான் தான் தம்பி பவரு. உன்னை கூப்பிட்டேன் பாரு, அதான் என்னோட தவறு. அதாவது என்னது தம்பி என்ன கூப்பிட்டீங்க? அந்த அந்த ஜல்லிக்கட்டு ஒன்று நடந்துச்சா தெரியுமா? நடந்துச்சா? அந்த தமிழக மக்கள் எல்லாம் அடிபட்டாங்களா உனக்கு தெரியுமா? அடிபட்டாங்களா? அந்த பீட்டாண்டு கூட ஒரு அமைப்பு இருந்துச்சு, அது உனக்கு தெரியுமா? இருந்தா தம்பி, ரொம்ப சந்தோஷம். இப்ப பாருங்க நான் சொல்றேன். அதாவது கராட்டிக்கு தேவை காட்டா, அந்த அமைப்புக்கு பேர் பீட்டா, நம்ம பசங்க அதுக்கு காட்டுறாங்க டாட்டா. எல்லாம் பாட்டா. அப்ப நான் அப்படியே போட்டேன். போயிரு போயிரு போயிரு. என்ன இது எல்லாரும் வந்து இப்படி இப்படி சொல்லிக்கிட்டு போறாங்க? யாரு கடைசியா? யாரு? சிம்பு. வாங்க வாங்க வாங்க. ஜல்லிக்கட்டு பற்றி நீங்க என்ன என்ன ஏதோ சொல்லுங்க பாப்பா. இன்னும் பிரச்சனை. நான் தான் சிம்பு, பெடல பையன், பொல்லாதவன், மன்மதன் எல்லாம் நான் தாயா. மெரினா வீட்டுல இருந்து நான் தான் கத்துனேன். ஆக்சுவலி எனக்கு நடிக்க தெரியாது. அதுவும் படத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா, அதுல பார்த்தாலே தெரியும் நடிக்க தெரியாது. இன்னும் பிரச்சனை. ஆக்சுவலி நான் விரலாட்டம் இல்ல, விரல விட்டாத்துறவன். ஆக்சுவலி எங்களுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு. முடிஞ்சா நீ மல்லு கட்டு. அப்படி கட்டித்தன்னா வீட்டை போய் பல்லு கட்டு. சூப்பர். ஓகே. அந்த நீங்க வந்து என்னத்துக்கு அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடுறீங்க? ஆக்சுவலி இந்த தமிழத்த கலாச்சாரம் அழியுதுங்க. திருப்பி இருக்க சொல்லு. ஆக்சுவலி இந்த தமிழத்த கலாச்சாரம் அழியுதுங்க. இன்னொருக்க திருப்பி இருக்க சொல்லு. ஆக்சுவலி இந்த தமிழத்த கலாச்சாரம் வேற யாரும் மணிக்கிறேன், நாம தான் வந்து அழிச்சு கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலின்னு சொல்லி ஏன் பிறநாட்டு மொழியை வந்து எங்க தமிழுக்கு வந்து கேட்கறீங்க? நீ போயிரு, நான் கொஞ்சம் மக்களோட கதைக்கு நீங்க போயிருங்க. மக்களே, நான் சொல்றேன் பாருங்க. சின்ன வயசுல சீரட்டு பத்துறான், சித்தப்பன் கிட்டவே தீப்பட்டி கேட்கிறான். பசுமாடி அத்தவ அம்மான்னு சொல்லுது. ஆனா பச்சை தமிழன் நீ மம்மின்னு தான் சொல்ற. அதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா இருந்த பீட்டா அமைப்பை தெரிவிச்சத ஐயாவும் வேணாம், நம்ம பசங்களுக்கு தடியடி கொடுத்த அம்மாவும் வேணாம். நீங்க இப்ப போராடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? நீங்களும் உங்களோட ஓட்ட வித்துருவீங்க. நீங்க ஓட்ட மட்டும் விற்கல, உங்களோட நாட்டை எந்த நம்பிக்கிறீங்க. ஆனா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நான் தலை வணங்குறேன். நீ வந்து செய்த போராட்டம் வந்து காலைக்கான போராட்டம் இல்ல, ஒரு நாளைக்கான போராட்டம். மாட்டுக்கான போராட்டம் இல்ல, ஒரு நாட்டுக்கான போராட்டம். நன்றி, வணக்கம் வணக்கம். ஆல்ரைட், ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு எங்களுடைய ஆதித்தன். ஸோ அண்மையிலே வந்து ஒரு பிரச்சனை நடந்தது. ஸோ எங்களுடைய இலங்கை நாட்டிலையும் வந்து அந்த விஷயத்துக்காக போராடி இருந்தாங்க. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல முடிவு காட்டணும் அப்படின்றதுக்காக நீ யாழ்ப்பாணத்துலேருந்து இப்படி ஏதோ ஒரு வெறித்தனத்தோடு வந்திருக்க வர எனக்கு. ஏன்னா டிஷர்ட் அப்படி தான் இருக்குது. யார் இது டிஷர்ட்டில்? இது வீரப்பன். வீரா தேடி இருக்காங்க. கட்டாயம் அந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் தீர்வு கண்டுருவீங்க. கண்டினியூவாக அந்த டிஷர்ட்டை போட்டுக்கோங்க. ரைட்டா? சரி. எப்படி சார் பெர்ஃபார்மன்ஸ்? நான் தான் சார் சொல்லுங்க. வளமே ஆதியத்தினை பொறுத்தவரை மிமிக்ரிக்கு அவர் தான், அவரை விட்டா யாரும் இல்லைன்ற மாதிரி நிறைய அழகாக சிறப்பாக பண்ணுவார். மிமிக்ரிங்க அவர் தான், மீக்கிரிங்க அவர் தான், எல்லாம் பொல்கிரியும் அவர் தான், டிங்கிரியும் அவர் தான். அது இன்னைக்கு நல்லா அழகாக பண்ணார். இன்னும் கொஞ்சம் வாய்ஸஸ் கூட பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். இந்த வேகமாக போனதால சில விஷயங்கள் கேட்கல. இருந்தாலும் பண்ண விஷயங்கள் மாதவண்ட வயசு புதுசா இருந்தது, கருணாஸ் வயசு அந்த மாதிரி வந்து கருணாஸ் வயசு வந்து நல்லாவே பண்ணீங்க. நல்ல கைதட்டு ஒன்று கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணியிருந்தா விலைக்கு சூப்பரா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். ஒரு நல்ல கமெண்ட் சொல்லியிருக்காரு சார். நீங்க கலைச்செல்வன் சார்.
அதாவது இந்த தடவை ஆதி வந்து ஒரு சீசனில் இருக்கிற சப்ஜெக்டை வந்து ஒரு கன்செப்டாக எடுத்திருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டில் நான் 4 புல்லுக்கட்டை போட போகிறான்னு நினச்சேன். ஆனால் பார்க்க அப்படி தெரியல. 4 கேரக்டரோட 4 பிரபலங்களோட அவர் மல்லு கட்டுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் கான்செப்ட். சரி, சூப்பர் கான்செப்ட் அப்படின்னு 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ரைட், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம ஆதி. ரைட், ஆதி மாதிரி இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் காத்திருக்குது. அடுத்து யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய எட்வர்ட் வர போகிறாரு. அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கான்செப்டோட எட்வர்ட் தனியாளாக வந்து இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது இல்லை அப்படின்னு சொல்லும்போது குரூப்பாக தான் வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அப்போ எட்வர்ட் வந்து இன்னைக்கு டீமோட தான் வந்திருக்காரு. டீமோட வாரத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் ஒன்று சொல்லுங்க கட்டாயம் அப்படின்னு சொல்லி காசும் கொடுத்துருந்தாரு. எவ்வளோ கொடுத்தீங்க? 500 தானே? ரைட், நான் மிச்சத்தை வந்து பிறகு வாங்கிக்கொள்கிறேன். சரி, ஓகே. அந்த டீமில் வந்து இன்னொருத்தரும் இருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் வந்து நாங்கள் பார்க்கலாம். அவரை பற்றி ஒரு நிறைய சொல்ல இருக்குது. ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம். வந்தாடப்பா நான் வாடப்பா, டாப்பா டாப்பா டான்ஸ் ஆடப்பா, இன்னும் டீப்பா டீப்பா லவ் பண்ணப்பா, நீயே ஆடப்பா. அன்பு கொடுத்தா சொன்ன ஆவி கொடுப்பேன், சும்மா வம்பு வளர்த்தா அட ஆவி எடுப்பேன்டா, கத்தி எடுத்து குத்தி தீட்டி முடிப்பேன், பக கொத்தி முடிப்பேன். ஹார்ட் எப்படி இருக்குயா? ஹார்ட் இந்த பக்கம் இருக்குடா. போதும் ஆக மொத்தம் 2 பேரும் தடவிட்டேன். வேணாம். சாய் அப்பா ராமசாமி கொஞ்சம் மூஞ்ச காமி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஐயா. உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? அவன் அப்படியே தான் இருக்கா ஐயா. அப்படியே தான் இருக்காரா ஐயா? இல்லை, கொஞ்சம் வந்துட்டு போ சொல்லு ஐயா. இல்லை அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எதிர் உதவி செய்ய நல்லா அமுக்குற அப்படியே மேலே கொஞ்சம் அமுக்கு. ஆமாம் போதும். ஆமாம், என் மகன் சுப்பிரமணி வெளிநாடு போயிருக்கான். இன்னைக்கு வார நாள். இன்னைக்கு வருவானா? வந்துடுவான். சாவறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் பார்த்துறேன். வந்துடுவான். இப்போ வந்துடுவான் ஐயா. ஹே என்னை தாளாட்ட வருவாளா, நெஞ்சில் பூமஞ்ச தருவாளா. ஹே நைனாவே டேய் எப்படா இருக்க நைனாவே? நைனா வாப்பா சுப்பிரமணி, உன்னை பார்க்கறதுக்காக தான் இந்த உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். என்னது உசுரை கையில பிடிச்சி வச்சிருக்கியா? ஏன் அந்த உசுரை அப்படி எடுத்து ஒரு ஷாப்பிங் பேக்ல போட்டு ஆணியில மாட்டி வைக்க வேண்டியாடா? என்ன சொல்ற? இல்லப்பா சுப்பிரமணி, உன்னை பார்த்த அப்புறம் தான் இந்த கண்ணை மூடணும். ஏய், என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கண்ணை மூடினா, இந்த தரத்திரம் முடிச்ச மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ செத்து போட்டேன்னு சொல்லி இந்த வேல் என்ன தப்பா பேசாதடா நைனா. தம்பி நீங்களே எப்படி பேசினா எப்படி தம்பி? வேற யாரு? அப்ப விஜய் பேச சொல்லட்டுமா? ஐயாவே உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு தம்பி. டேய், இவன் சுதந்திரத்துக்கு போராடுறதாவது இந்நேரம் பென்ஷன்ல சாப்பிட்டு இருப்பான்டா. நாய் உசுருக்கு போராடிட்டு இருக்கானா? தம்பி, அவன் அப்படிதான் இடக்கும் உனக்கா பேசுவான். அவன்கிட்ட வாயை கொடுக்காதப்பா, வாயை கொடுக்காத. இவர் வாய் பெரிய நயன்தாரா வாய். இத கொடுத்த உடனே நாங்க லிப்ட் கிஸ் அடிச்சிட போறோம். இந்த வாயே ஒரு நல்ல வாயாடா. அப்பா சுப்பிரமணி, அவனை திட்டாதப்பா. 1000 தான் இருந்தாலும் நம்ம விட்டு வேலைக்காரு. 1000 இருந்தா அவன் வேலைக்காரன்னு சொன்னா, அப்ப 999 இருந்தா இவன் என்ன வெள்ளைக்காரனா? அப்பா இப்படி எல்லாம் பேசாத. அப்படித்தான்டா
பேசுகிறேன். என்னடா பண்ணுங்க? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இதுக்கா? என்ன நீ கஷ்டப்பட்டு படிக்க வச்சையா? டேய் தகப்பா, உனக்கு படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ட மலையாள போஸ்டர்ல என்ன படிக்க வச்சுட்டு நீ படிக்க வச்சுன்னு சொல்றியாடா? எப்படி ரீல் விடுறா பாத்தீங்களா? அப்பா பொழைக்க மாட்டேன்ப்பா, பொழைக்க மாட்டேன். ஆமாடா, நீ பொழைக்கவே மாட்டே, எனக்கு நல்லாவே தெரியும். எங்க தாத்தா கொடுத்த 1 கோடி ரூபாவை சும்மா தின்னு தீத்தியே அப்பவே தெரியும்டா உனக்கு பொழைக்க தெரியாதுன்னு. நீ ஒரு பொழைக்க தெரியாதவன்டா. அப்பா சுப்பிரமணி, இங்க வாப்பா. நம்ம குடும்ப கௌரவத்தை நீ தான் காப்பாத்தணும். இவர் குடும்பம் பெரிய டாடா பிர்லா குடும்பம், அப்படியே கப்பல்ல பறந்து போகுது குடும்ப கௌரவம். ஏய், பெத்த பிள்ளையே பிச்சை எடுக்க வச்ச நாய் தானடா நீ. ஐயா ஐயா வேணாம், அவர் போகும்போதாவது நிம்மதியா போட்டு. டேய் டயலாக் கொடுக்க சொல்றா. போகும்போதாவது சந்தோஷமா போட்டுயா. சந்தோஷமா போறதுக்கு வேணா கல்யாணம் முடிச்சு பெஸ்ட் காடா போறான், சாகத்தாடா போறான். எப்படி போனா என்னடா வந்துட்டாரே. தள்ளுங்க 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 தள்ளுங்க. யாராரு? யாராவது மந்திரிக்கு வந்துட்டானா? அப்படியே வந்தாலும் அப்படி அகலாண்ட போக சொல்றா. ஐ அம் டாக்டர். சொல்லு, அப்பதான் தெரியுது. காஸ்டியூமே இல்லைன்ட்டு பாரு, ஊட்டி போட்டு காஸ்டியூமே. உங்க அப்பா எப்படி இருக்காரு? நேத்து வரைக்கும் கமலஹாசன் மாதிரி அப்படியே தகன்னு மின்னிட்டு இருந்தான், இப்ப கஞ்சா கருப்பு மாதிரி கருவாய் போயிட்டான். டேய் நீ டாக்டர் தானே, நீயே பார்த்து செல்ல வேண்டியதாடா, எதுக்கு என்கிட்ட கேக்குற? அங்க எங்க பிடிக்கிற உங்க அப்பாவுக்கு பைல்ஸ்? டேய் நாயே, அது பைல்ஸ் இல்லடா, பல்ஸ். பல்ஸ் செக் பண்றது நாடி இல்லடா. நீங்கடா முடங்கையில தேடிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு டாக்டரடா? அப்பா இல்லப்பா உங்க அப்பாவுக்கு நேரம் சரியில்லை. உனக்கு இப்ப நேரம் சரியில்லை. டயர் கொடுத்த கவுண்டர் ஒழுங்கா பண்ணு. 10 நிமிஷம் தான் இருக்கு, உயிர் போக போகுது. என்னது? 10 நிமிஷத்தால உயிர் போய்த்திரும். 10 நிமிஷத்தால உயிர் போய்த்திரும். ஏய் 10 நிமிஷத்தால உயிர் போயிட போதா? ஓ சரி. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உயிர் போயிட போதா? இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ என்ன உயிர் போகுதா ராஜா? சரி, டயலாக் போயிடுச்சு. அடுத்த டயலாக் சொல்லு. அப்பா நீங்க வேற ஐசியூல சேர்த்துருங்க. டேய் இங்க வா ராஜா, இவனை எதுக்குடா ஐசியூல சேர்க்கணும்? இவனை எதுக்கு ஐசியூல சேர்க்கணும்? ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்தாலாவது இவனுக்கு புத்தி வரதான்னு பாப்போம். அங்க பாரு, அப்பனே கொடுத்தது எல்லாத்தையும் அவன் தின்ட்டு இருக்க. நீ வேலைக்காரனாடா நீ? ஐயா 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 பாவையா, அவர் செத்த அப்புறம் அவர் சொத்தெல்லாம் உங்களுக்கு தானேயா சேரும். என்னது சொத்தா? இதை ஏன்டா முன்னாடியே சொல்லல? பட்டா நைனா, உனக்கு சொத்தெல்லாம் இருக்கா நைனா? நைனா நைனா டேய் தகப்பா, செல்லம், உனக்கு இப்ப நான் ஏதாவது பண்ணியே ஆகணுமே. நைனா உனக்கு என்ன வேணும் சொல்லு நைனா. எனக்கு கடைசி ஆசை இருக்கு. என்னது? நம்ம வீட்ல சாணி எழுட்டு இருந்தாலே தனு, அவளை உனக்கு கட்டி வைக்கணுமா? இல்ல 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 இல்ல. அவ ஆயாவை கட்டி வைக்கணுமா? இல்ல 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 இல்ல. அப்ப என்னடா செய்யணும் சொல்றா? ஒரு கடைசி ஆசைப்பா. என்னடா? உங்க அம்மா தினமும் என்ன பார்த்து பாடுவாளே ஒரு பாட்டு. ஆமா, அது பாடு எனக்காக. ஓ அம்மா பாட்டா? இதோ இப்ப பாடுற பாரு. டேய் அறிவு கட்ட முண்டோ, நீ சோத்த திங்கறியா இல்ல வேற எதையாவது திங்கறியாடா? பிஞ்சு செருப்பால உனக்கு பிய அடிச்சா உனக்கு புத்தி வரமாடா? என்னப்பா அம்மா பாட்டு படிக்க சொன்னா அப்பாவை திட்டுற? ஐயோ, எங்க அம்மா எப்பவும் தினம் உன்னைய பார்த்து இந்த பாட்டத்தானே நான் பாடும், அந்த பாட்டை கேட்டு வளர்ந்த பிள்ளைதானே நைனா நானு. அது இல்லப்பா. என்ன அது இல்ல நோது இல்ல? இப்ப சொத்தை எழுதி தரப்பறியா இல்லையா? சொத்தை எழுதி தரேன்ப்பா. எழுதிட்டா. வடக்கு இருக்கிற 50 ஏக்கர் வாழைத்தோப்பு, தெற்க இருக்கிற 60 ஏக்கர் தென்னந்தோப்பு எழுதி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். என்னடா சிக்கல்? என்னால அது 2 நிலத்தையும் வாங்க முடியல. அதனால நீனே சம்பாரிச்சு நீனே எல்லாம் செஞ்சு நீனே சம்பாரிச்சு எல்லாம் சொத்தெல்லாம் வச்சு நீனே பேர் வச்சுக்க. என் பேரை வைக்க அப்புறம் ஓ பேரோட வைப்பா. பாத்தீங்களா மகாஜனங்களே, இவனால ஒரு பைசா கூட சுகம் இருக்கிறா? இவன் இருக்கிறால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நீ நல்லாவே இருக்க மாட்டே. எனக்கு ஏதாவது பண்ணிருக்கேடா? நீ உயிரோட இருக்கிறத விட செத்து போறதே மேல். செத்து போ ஐயா. செத்து போயிடா. ஜாலி 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 ஜாலி. சரி, ஒரு சூப்பரான ஒரு கன்செப்ட், ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஒன்று பார்த்துட்டு வந்திருந்தான். சரி, எங்களுடைய ஆதில், எட்வர்ட், நஜாத் அண்ட் அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபர்சாத் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம் ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும்னு. கட்டாயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு பிறகு என்ட்ரி ஆயிருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து வாசிம் கான் மாதிரி இருந்துக்கிட்டு. அது வாசிம் கானா? வாஷ் பண்ணாத கான் மாதிரி இருக்கு. பரவாயில்ல, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க. நஜாத் எங்க போயிருந்தீங்க? வந்து சார் மலைக்கு போயிருந்தாரு, நான் கொஞ்சம் வேலைக்கு போயிருந்தேன். சரி, எனக்கு தெரியும், கேள்விப்பட்ட ஒரு விஷயம்.
சரி கமெண்ட்ஸ் கேட்டுடுவோம். நந்தா சார் சொல்லுங்க. சூப்பராக இருந்தது, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு சிரிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ரொம்ப நல்ல பஞ்ச் டயலாக், நல்ல டெலிவரி, நல்ல நடிப்பு, எல்லாமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பக்கா சூப்பர் ப்ரோக்ராம், நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ப்ளஸ் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வந்து நஜாத் வந்து ரொம்ப நாளே பேர் வந்து அந்த கவுண்டர்லாம் வந்து சரியா கவுண்டர் மாதிரியே டைம் அந்த காலத்துலேருந்து அவர் கவுண்டர் கொடுத்துக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு நல்லாவே கொடுத்து டைமுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாரு அன்னைக்கு கவுண்டர். நல்லா ப்ரெசென்ட் பண்றீங்க கொடுத்த காசுக்கு. ஒண்ணுமே நான் ப்ரெசென்ட் பண்ணல. இல்ல காம்பரிக்கு கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. எட்வர்ட் இன்னைக்கு நான் சொல்லணும்னு எட்வர்டாகவே விரும்பி கேட்டார். நான் சொல்ல வேண்டியது அவ்வளோவே நந்தா சொல்லிட்டார். ஆனால் இந்த கன்செப்டில் ஒன்று படிக்கணும் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க அத்தனை பேருமே எந்த இடத்துக்கு எப்படியான டயலாக்ஸ் வரணுங்கிறத இந்த கன்செப்டில் திட்டமிட்டு செய்திருக்கிறாங்க. ரொம்ப பர்ஃபெக்ட். அந்த வகையில் கவுண்டர் நான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியில் இதுதான் என்கவுண்டர். சூப்பர் கவுண்டர். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த டீம் 4 பேர் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. ஒன்றா சேர்ந்ததுக்கு நல்ல பலன் ஒன்று கிடைச்சிட்டு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. வாங்க பழகலாம் டீமில் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். நானும் விழுந்து சிரிச்சேன், காயமெல்லாம் பட்டிருக்கு. அதனால ரைட், அடுத்த பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்ததான் எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒருவர் வந்து நீண்ட நாளுக்கு பிறகு வந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி அவர் வந்து 2016 தான் பார்த்தோம். ஒரு வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. சரி, ஒரு வருஷம் ஆச்சு பார்த்துனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வந்து பக்கா பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல ஒரு ரொம்ப நாள் கேப்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம ராக்கெட் ராஜாவை அடிக்கடி பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிஸ்கோ ராஜா. லெட்ஸ் வெல்கம் ஹிம் அண்ட் அவருடைய டீமையும் கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம். உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ராஜாவை தவிர யாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொன்னல. யார் நீங்க? அவரிங்க. எவர்? ராஜா. அவரா? அப்படி என்ன ராஜா உனக்கு? தெய்வம். தான் ஆசைப்பட்ட அந்த மலர் தவறி புழுதியில விழுந்து மண்ணோட மண்ணாயிடக்கூடாதுன்னு தான் அவர் பாடுபடுறாரு. அவர் என்ன நாடி வர்றதுக்கும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கும் நிச்சயமா சத்தியமா ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்ன காரணம் சொல்லு. என்ன காரணம்? தேவி அவர் உங்க கல்யாணம் பண்ணா இல்லைங்க. இவங்க அவளை யாரும் உள்ள விட்டது? என்னமோ இந்த உலகத்திலே நீதான் பெரிய அழகின்னு உனக்கு எண்ணம். அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ உதாசீனப்படுத்துற. உன்னை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டாளா? இப்ப புரியுதா ராஜா யாருன்னு? Get out. I said get out. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது, யாரோடு யார் செல்வது? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். என்ன வேஷமோ இங்கே, யாரார்க்கு எந்த மேடையோ, ஆடும் வரை கூட்டம் வரும், ஆட்டம் நின்றால் ஓட்டம் விடும். தாயாலே வந்தது தீயாலே வெந்தது, தாயாலே வந்தது தீயாலே வெந்தது. மெய் என்று மேனியை யார் சொன்னது? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம்.
வந்தது தெருவோடு போவது கருவோடு வந்தது தெருவோடு போவது மெய்யென்று மேனியை யார் சொன்னது நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேளை நெருங்குதம்மா பாதைகள் பல மாறியே வந்த பயணம் முடியுதம்மா தாய் கொண்டு வந்ததை தாலாட்டி வைத்ததை நோய் கொண்டு போகும் நேரம் அம்மா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறம் எங்களுடைய டிஸ்கோ ராஜா அண்ணா அதே மாதிரி சஞ்சீவினி ராதா 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ டிஸ்கோ அண்ணா அப்படின்னாலே ஒரு கலர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இன்றைக்கும் ஒரு கலர்ஃபுல் கொஞ்சம் ஒரு சேடான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ட்ரெஸ்ஸிங்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாம் பக்கா கலர்ஃபுல்லாக இருக்குது. வளமே ராதா வந்து இவரோட ஜோடிக்கு தான் வருவாங்க. இன்னைக்கு அவ்வையார் அப்படியே அனிமேஷனில் பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்துங்க அப்படி ஒரு கெட்டப்பில் வந்திருந்தாங்க. அம்மா கெட்டப் தான் பரவாயில்ல. நான் சொன்னது விளங்காதனால கேஸாக இருக்கா சைலண்ட்டாக. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க. கவலையான சீனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அப்படியே பக்காவாக இருந்தது. கமல்ஹாசனை பார்த்த மாதிரியே. எப்படி சார் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் இந்த பாட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் முதல்ல. எல்லாம் நீ மொத்தம் டிவி தார் இது தான் எங்களுக்கு அந்த மக்கள் தார ஆர்வம் தான். அந்த பாட்டை நம்ம சார் தான் கொடுத்தாரா இல்லையே? சார் கொடுக்கல, மக்கள் இது மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க ஒவ்வொன்று செய்யுங்க, இந்த மாதிரி பாட்டு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு. ரஜினிகாந்த் மட்டுமா இல்லை சிவாஜி மட்டுமா கமல்ஹாசன் மாதிரி ஏன் கமல் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் கேட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஆட்கள் தான். ரைட், சூப்பர் சூப்பர். சரி, நான் தான் மாஸ்டர் சொல்லுங்க. உண்மையிலே வந்து ஒரு திரைப்படம் பார்த்தது மாதிரியே இருந்தது. அதாவது இப்போ இலங்கையை பொறுத்த கலைஞர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது குறைவு. இதில் வந்து ஒரு நகைச்சுவைக்கான ஒரு மேடையாக இருந்தாலும் கூட இதில் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு குலேந்திரன் அவர்களும் எங்களுடைய முஷரஃப் அவர்களும். அதை வந்து இவங்க சரியாக பயன்படுத்தி கொள்கிறாங்களா என்பது தான் ஒரு கேள்வி. ஆனாலும் ஒரு இப்போ சிங்கள பொண்ணுகளாக இருந்தாலும் கூட அந்த பாட்டை உள்வாங்கி அதுக்கு எந்த விதமான நடிப்புகளை வெளியே கொண்டு வர வேண்டியது ஒரு சிங்கள சகோதரிகள் வந்து இங்கே பண்ணுறது கூட நாம் பெருமையாக அதுக்கு வந்து நாங்கள் தனியாக ஒரு கைதட்டு. ஆமாம், நிச்சயமாக மொழி புரியாது, அந்த மொழிக்கேற்ற ரியாக்ஷன் வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. இதை வந்து இயக்கிய டிஸ்கோ ராஜா வந்து உண்மையிலேயே டிஸ்கோ ராஜாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு 75 எபிசோடில் 75 விதமான ஒரு அபிநயத்தை கொடுத்துருக்கார். இன்னும் அவர் திருத்தி கொண்டு இன்னும் சரக்காட்டக்கூடிய நிறைய விஷயங்களை அவர் செய்வார். அதாவது இலங்கையை பொறுத்தவரை கலைஞர்களுக்கு இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் வந்து கலை புத்தகம் ஈழத்து சிவாஜி கணேசன் சொல்ல முடியும். அந்த அளவில் நிறைய நாடகங்கள் திரைப்படங்கள் எல்லாமே செஞ்ச ஒருத்தர். அவர் கூட அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும் அளவுக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது கூட எங்களுக்கும் அவர் பக்கத்தில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறதும் ஒரு பெருமை. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து முஷரஃபை பொறுத்தவரையில் வந்து அவர் வந்து ஒரு கலைஞர்களுக்கு இந்த நேரமும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க கேள்விப்பட்ட அவர் கூட இந்த வாழ்விமயம் பாட நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பார். சொல்லக்கூடாதுன்னு பயத்தில் அவர் சொல்லிலன்னு நினைக்கிறேன். அதில் எந்த ஒரு தயக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற இடம் வந்து இந்த வாங்க பழகலாம் மேடை. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்களோ எங்கேயோ போகலாம். உங்களுக்கு அப்புறம் இன்னும் நிறைய கலைஞர்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராஜாவை பொறுத்தவரை உண்மையிலே அவரும் ஒரு அற்புதமான ஒரு நடிகர், தன் திறமை வெளியே காட்டக்கூடிய ஒரு கலைஞர். இன்றைய பொறுத்தவரையில் இந்த பாடை சிறப்பாக செய்தார்கள். இன்னும் இதை பார்த்து சில அங்கங்கே குறைகள் இருந்து அவங்க நிவர்த்தி பண்ணி கொண்டால் அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக செய்யலாம். செஞ்ச அளவு சூப்பராக பண்ணாங்க. බදනාත් බොහොම ස්තුතියි. කොහොමද මේකේ තේරුම අවබෝධ කරගත්තේ? භාෂාව දන්නවද ඔයගලන්ට? මම ආන්න හිටියේ. ඒ දෙමළෙන් වචන යනකොට ඔයගලන්ට තේරුන්නේ නැහැ නේ. උනාට මේ රියැක්ෂන් ඔක්කොම ලස්සනට දුන්නා. මයික් එක දුන්නොත් තමයි ළමයා කියයි. ටිකක් තේරෙනවා. ඊට අමතරව ඉතින් රාජයා ඔක්කොම කියලා දුන්නා. ඉතින් කරන විදිය. ඔබ ආසාවෙන් කරනවද නැත්නම් නෑ ආසාවෙන් කරන්නේ. ඒ කියන්නේ දෙමළ ප්‍රෝග්‍රෑම්ස් කියලා එම ભેදයක් නැහැ. නෑ.
කලාකාරයට හැමතැනම එකයි. පරායය වගේ හැමතැනම කියලා ඉන්න පුළුවන්. ஆல்ரெடி சஞ்சீவனி அவங்க வந்து ஒரு நடிகை. ஸோ சிங்கள மொழியில் நிறைய திரைப்படங்கள் நாடகங்கள் எல்லாருமே வந்து அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் வந்து இந்த எங்களுடைய தமிழாக்களோட சேர்ந்தும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு இன மத பேதமின்றி எங்களுடைய வாங்க பழகலாம் நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு சின்ன உதாரணம். அது மாதிரி அந்த ராதாவை வந்து ஒரு சிங்கள பெண்மணி பார்ப்பதுக்கு ඔබතුමිය ගොඩක් කරලා තියෙනවා. ඔබ මොකක්ද හිතන්නේ මේ වැඩ මේ සින්දුව ගැන? ගොඩක් හොඳට මේ සින්දුවට perform කරා කියලා හිතනවා සර්. ඔය කියන්නේ ලොකු ගොඩාක් සින්දු නටපු කෙනෙක් ඔය ආවිලා පොඩි කැලලා මේක කරලා ගිය ආවිලා ඔය ආසාවට. ඒ කියන්නේ ඒක ඔබ පොඩි වුණොත් මොකද ලොකු වුණොත් මොකද අපිට අවස්ථාවක් ලැබෙනවා නම් එළියට දාන්න ඕනේ. මම එහෙම කියන්නේ චරිතේ ලොකු කුඩාකම ගැන හිතන්නේ නැහැ. මම ගොඩක් ආසාවෙන් තමයි රංගනයට ඉදිරිපත් වෙන්නේ. ඉතින් මේ වාංග පළගනම් වැඩසටහනට මම ගොඩාක් ආසාවෙන් තමයි සහභාගී වෙන්නේ. හැත්ත සාමයේ පිරි රටක් ඔබ වගේ කලාකරු ඉන්නකොට වෙනවා. நிச்சயமா அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் அதெல்லாமே கிடையாது. இந்த வாங்க பழகலாம் இருக்கிற இந்த ஸ்டேஜுக்கும் இதில் இருக்கிற வந்து எங்களுடைய கலைஞர்களுக்காகவும் எங்களை வந்து பார்த்து ரசிக்கிற மக்களுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு நல்ல சூப்பரான கைதட்டு கொடுக்கலாம். மறுபடியும் நம்ம கலைக்கல் இப்போ நிறைய நம்ம நந்தா சொல்லியிருக்காரு. ஆனால் நானும் நிறைய சொல்ல வேண்டியது டைம் போயிருமா அப்படின்றது இன்னொரு சந்தேகமாக இருக்குது. இந்த சினிமாவை பொறுத்தவரையில் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நடிகர்கள் நடித்ததுக்கு பின்னால் அதே வசனத்தை திருப்பி டப் பண்ணுவாங்க. அப்படி டப் பண்ணுற போது அந்த உதட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைலாக்ஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பின்னாடி அது நம்ம இழுத்து கூட போவோம், உதட்டுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை இழுத்து வச்சிடுறாங்க. ஆனால் இங்கே என்னன்னா ஒரு வசனத்தை போட்டு இவங்க வாய் அசைக்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த அதை விட கஷ்டமாக டப் பண்ணுறதை விட கஷ்டமான வேலை ஒன்று அது வாய் அசைச்சு நடிக்கிறது. அதுவும் மொழி தெரியாத 2 பேர் சஞ்சீவனியும் ராதாவும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அந்த நந்தா சொன்ன மாதிரி எனக்கே பிரமிச்சு ஆகிட்டு போயிடுச்சு. அந்த ஸ்ரீதேவி அதில் எப்படி நடித்தாங்களோ தெரியல. பட் நம்ம ஃபீல்டுக்கு ஒரு ஸ்ரீதேவி கிடைச்சிருக்கு சஞ்சீவனி. அது எடுத்துனேன். ஸ்பெஷலி நான் வந்து டிஸ்கோ ராஜா சொல்லணும் என்னென்னா நான் எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலும் எப்போவுமே நானும் ஒரு ரசிகனாக தான் இருப்பேன். நல்ல ரசிகன் தான் நல்ல நடிகனாக முடியும். அந்த வகையில் நான் டிஸ்கோ ராஜாவுடைய ரசிகன். அப்படி இருந்தும் இதில் வந்து நான் டிஸ்கோ ராஜாவில் எனக்கு ஒரு நிறைவே காண முடியலை. அதுக்கு ஒரு காரணம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ஆற்றல்களில் கீறல்களை ஏற்படுத்தும். ஆகவே நம்பிக்கையை வைத்துவிட்டு நமது முயற்சிகளில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என கேட்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகள். ரொம்ப நன்றி சார். அழகான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வந்து ஆற்றல்களில் கீறல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, நமக்கு எந்த விதமான நம்பிக்கை நான் தான் பக்காவாக பண்ணுவேன் அப்படின்றதால அதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொண்டீங்கன்னா இதை விட இன்னும் பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதே நம்ம அடுத்தடுத்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு மத்தியில் வந்து வாங்க பழகினாங்களா. அடுத்து வந்து என்ன பாட்டு கொடுத்தாங்க, நம்ம வாழ்வே மாயம் பாட்டே சும்மா கலக்கலாக கொடுத்துருந்த நம்ம ராஜாவுக்கு அழகான ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு இப்போ அடுத்து வர போகிறாங்க இன்னும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்கு. ஸோ எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நம்பிக்கை சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு டீம் இருக்குது. ஸோ எங்களுடைய பூராயம் டீம். ஸோ வெளியாக கூட சொன்னாங்க அந்த பசங்க வந்து நல்லா செய்கிறாங்க தானே, அவங்களுடைய கன்செப்ட் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கூட அவங்களுக்கு வெளியிலேருந்து கூட நிறைய பாராட்டுகள் வந்து என் மூலமாக வந்திருக்கு. உங்கள் மூலமாக மூலமாக மட்டுமே இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருமே சொல்கிற விஷயம் ஒன்று தான், வித்தியாசமாக யோசித்து வித்தியாசமான ஒரு விஷயங்களை பண்ணுற அந்த டீமுக்கு வந்து உங்களுக்கு நல்ல பேர் ஒன்று இருக்குது. அந்த பேரை இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்காக இன்றைக்கும் அதே மாதிரி பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுக்க வராங்க நம்ம பூராயம் டீம். அடுத்து லெட்ஸ் வெல்கம் them. வந்தாடப்பா நான் வாழப்பா டாப்பா டாப்பா டான்ஸ் ஆடப்பா இன்னும் டீப்பா டீப்பா லவ் பண்ணப்பா நீயே ஆடப்பா அன்பு கொடுத்தா சொன்ன ஆவி கொடுப்பேன் சும்மா வம்பு வளர்த்தா அட ஆவி எடுப்பேன் கத்தி எடுத்து
ராயாதிராய ராய குலதிலக ராய மாத்தாண்ட ராய கம்பீர ராய பராக்கிரம பேஸ்புக் ராயா வாரார் வாரார் வாரார். படைகள் பல எதிர்த்து வந்தாலும் பயமின்றி போர் புரிந்த மன்னா ஆண்ட்ராய்ட் போனுக்கு அடிமையாகி தலை குனிந்து விட்டாயே நீ. அமைச்சர் அமைச்சர் ஏன் தாமதம்? வால் வருகின்ற வழியில் விழுந்து விட்டது. அதை எடுத்து சொருவி வருவதற்கு தாமதமாகிவிட்டது. வால் விழுந்து விட்டது. ஆமா, இருக்கட்டும். சரி, அமைச்சரவையில் எங்கே ஒருவரையும் காணவில்லை. என்ன ஆயிற்று? நம் நாட்டு கஜானா போலவே இதுவும் காலியாகவே இருக்கின்றது. அது மன்னா அனைவரும் இரவு முழுவதும் நைட் டேட்டா ஃப்ரீ என்பதனால் அதை பயன்படுத்தி விட்டு பகல் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றார்கள். அதனால் தான் அரசு சபையில் வர முடியவில்லை. இது என்ன கொடுமை? நம் நாட்டில் அனைவரும் நைட் டேட்டா பாவித்து இரவு முழுவதும் விழித்திருந்து விட்டு பகலில் தூங்குவதா? அமைச்சரே, இன்றிலிருந்து நாடு முழுவதும் ஃப்ரீ வைஃபை அனுபவிக்கும்படி மக்களுக்கு கட்டளையிட்டு அதனை செயற்படுத்துங்கள். ஆமாண்ணா, சிறந்த ஒரு யோசனை தான். அப்படியே செயற்படுத்துகின்றேன். நாடு முழுவதும் இரவு ஊராக மக்கள் இரவு டேட்டாவை யூஸ் பண்ணுவதற்காக விழித்திருந்து பகலில் உறங்குவதை அறிந்து நாடு முழுவதும் இலவச பிரிவை ஏற்படுத்திய மன்னா நீ வாழ்க, உன் குலம் வாழ்க. அமைச்சரே, எனது பேஸ்புக்கை லாகின் செய்யுங்கள். ஆமாண்ணா. சரிடா. ஆமா. ஏதாவது செய்தி வந்துள்ளதா? மன்னா, என்ன? தங்களுக்கு 1008 மெசேஜ்கள் வந்துள்ளன. 1008 மெசேஜ்? ஆமாண்ணா. வாய்ப்பில்லையே. அமைச்சரே, அது அனைத்தும் மக்களின் மனுக்களாகத்தான் இருக்க வேண்டும். நீ அந்த பக்கம் செல்ல வேண்டாம். சரி, நோட்டிபிகேஷனில் ஏதாவது வந்துள்ளதா? நோட்டிபிகேஷன்? யா, இதோ பார்க்கின்றேன். மன்னா, என்ன? இன்று ரம்பை, மேனகை, ஊர்வசி ஆகியோரின் பிறந்த நாளா? ஆஹா, அருமை, அற்புதம். நீர் என்ன செய்கிறீர் என்றால், நமது ராஜ்யசபை புலவரை அழைத்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து ஒன்று எழுதி அவருடைய போட்டோக்களை எடிட் செய்து அவருடைய டைம்லைனில் போட்டு விடுங்கள். அவர்கள் பார்த்து பரவசப்பட்டு சந்தோஷப்படுவார்கள் அல்லவா? ஒரு அற்புதமான யோசனை. மன்னனுக்கு நாட்டை விட பெண்கள் மீதுதான் அக்கறை போலும். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் இல்லையா? மயில் போல் அழகிய ராணி அருகில் இருக்க அந்த புறத்து அலைகளுக்கெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லும் மாமா மன்னா நீ வாழ்க, உன் குலம் வாழ்க. அமைச்சரே, சில விஷயங்களை மெதுவாக மட்டும் சொல்ல வேண்டும். அயல் நாட்டில் பக்கத்து வீட்டில் ராணி இருக்கின்றார், அவருக்கு கேட்கக்கூடாது. சரியா? சரி மன்னா. நல்ல ஸ்டேட்டஸ் போட்டு வாழ்வாரே இங்கு வாழ்வார், மற்றவரெல்லாம் லைக் இன்றி ஏங்கி சாவார். ராயகுரு வணக்கம். என்ன நீண்ட நாட்களாக உங்களை காணவில்லை. ஏதும் பக்கத்து நாட்டுடன் ஏதாவது ஒப்பந்தம் ஏதாவது கைச்சாத்திட போனீரோ? ஏன், எனது முகநூல் சுயப்படத்தை தாங்கள் பார்க்கவில்லை போலும். சுயப்படம்? அமைச்சரே, சுயம் என்றால் என்ன? அதுதான் மன்னா செல்வி. ஆஹா, செல்வி. பார்த்தேன், மிக அருமையாக இருந்தது. தெரிகிறது பார்க்கும் பொழுது. அது இருக்கட்டும், இது என்ன யானைக்கால் நோய் வந்தது போல ஒரு ஆடை? இது எங்கேயாவது வெள்ள நிவாரணத்திற்கு கொடுத்தார்களா? வெள்ள நிவாரணமா? என்ன நீர், உமக்கு இந்த நாட்டினுடைய ட்ரெண்டே தெரிவதில்லை. இப்போதெல்லாம் பார்த்தீரா, புகைப்படங்கள் பேஸ்புக்கில் வரும்போது திருமண வீடுகளில் எடுக்கின்ற படங்களுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு தானே இருக்கிறார்கள். ஆமாம். இப்போது ட்ரெண்டாம். அதுக்காகத்தான் நாம் அனைவரும் இங்க அரசு சபையில் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கின்றோம். நன்றாகவே இருக்கின்றது. இருக்கின்றதா? இருக்கட்டும். அமைச்சரே, அன்று நான் வேட்டையாடி வரும்போது வழியில் ஒரு பெண்ணை கண்டேன் அல்லவா? ஒரு அழகிய பெண். அழகானவன். அழகுதான். ஆமாம், அழகுதான். அழகு இருக்கட்டும். ஐடி என்ன? அவள் தனுவிஜே அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? கொடுத்து விட்டீரா? ஐயோ, அது நான் படாத பாடில்லை மன்னா. ஏன்? கடந்த 2-3 நாட்களாக அதற்குத்தான்
செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அது போய் சேருவதில்லை. அந்த ரிக்வெஸ்ட் அனுப்புகின்ற பொழுது கேன்சல் என்று வருகின்றது. அதுமன்னா ஏற்கனவே நீங்கள் 5000 நண்பர்கள் இணைந்து விட்டார்கள் தங்களது பேஸ்புக்கில். இதற்கு மேலும் அனுப்ப முடியவில்லை மன்னா. என்ன செய்யலாம் அமைச்சரே? அப்படி என்றால் ஒரு யோசனை. நீர் என்ன செய்கிறீர் என்றால் நல்லாட்சி பக்கம் அப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பிங்க. சரியா? அது ஒரு பேஜ். அதுல எல்லாரும் செய்யலாம் தானே. எத்தனை பேரும் லைக் போடலாம், எத்தனை பேரும் இணைந்து கொள்ளலாம். அத்துடன் அந்த 200 நாள் திட்டம் இருக்கின்றல்ல, அது பற்றி விவரத்தையும் அவர்களே முதலே போட்டு விடுங்கள். மக்கள் பார்த்து கொள்ளட்டும். அருமை அருமை அருமை. அப்படியே செய்கின்றேன். அப்படியே அவளுக்கும் ரிக்வெஸ்ட் கொடுத்து விடுகிறேன். கொடுத்து விடுங்கள். மன்னா என்ன லைக்குகள் விழுவது இருக்கட்டும், தற்பொழுது தங்கள் தலையில் பெரிய ஒரு இடியொன்று விழப் போகின்றது. என்ன ராஜகுரு, என்ன ஆயிற்று? தனது ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவதற்காக அயல் நாட்டு மன்னன் நமது நாட்டின் மீது போர் தொடுத்து வரப்போகின்றான் என்று இன்பாக்ஸில் மெசேஜ் அனுப்பியுள்ளான். ஆமாம். ஏன் இந்த கொடுமை? அவன் போடுகின்ற அனைத்து போஸ்டுகளுக்கும் நாம் லைக் செய்கிறோம். அதை விட மொக்க ஜோக் எல்லாம் அன்று போட்டான், அதுக்கும் லைக் செய்தேன். இதெல்லாம் இருந்து கொண்டு நம் மீது போர் தொடுக்கலாமா? இது சரியா? இது நியாயமா? மன்னா அது இல்லை மன்னா. தாங்கள் அவனது அந்த புறத்து அழகிகளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீர்கள் அல்லவா? அதனால் தான் தங்கள் மீது அவன் கடும் கோபமாக உள்ளானா. அந்த புற பெண்கள் அனைவரும் அழகாக இருந்தார்கள். அழகை ரசிப்பது குற்றமா? இல்லைத்தானே. அவருடைய முக புத்தகத்தில் அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் மிக அழகாக இருந்தது. அதனால் அவர்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். பிடிக்கவில்லை என்றால் கேன்சல் செய்யலாம். அதுக்கெல்லாமா போர் தொடுப்பது? அது சரி, அதுதானே. என்ன அது மட்டுமில்லை மன்னா, தாங்கள் அன்று வேட்டைக்கு சென்று வருகின்ற பொழுது அவன் அரண்மனை காவலாளி கடமை நேரத்தில் தூங்கியதை போட்டோ எடுத்து பேஸ்புக்கில் போட்டு விட்டீர்கள். அதற்காகவும் போர் தொடுக்கலாம். ஆமா, அது ஒரு பெரிய கதை. நான் வேட்டைக்கு சென்று வரும் வழியில் அந்த நாட்டு காவலாளி கடமை நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். ஒரு காவலாளி கடமை நேரத்தில் தூங்குவதா? சரி, ஃபீலிங் பண்ணியாக இருக்கட்டுமே அப்படி நினைச்சு அதை கிளிக் செய்து பேஸ்புக்கில் போட்டுட்டீர்களா? அது குற்றமா? நீங்கள் அவனுடைய இன்பாக்ஸில் அல்லவா போட வேண்டும். ஏன் பப்ளிக் போஸ்டில் போட்டீர்கள்? அதை பார்த்துவிட்டு மன்னன் கடுப்பாய். அது தவறுதானே மன்னா, அது தவறுதானே. நாட்டு நிலவரம் மக்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? மக்கள் அனைத்தையும் அறிய வேண்டும். மன்னா, மக்களுக்கு தெரிவது இருக்கட்டும். அங்கே பாருங்கள், அனைத்து மக்களும் தெரித்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதே அயல் நாட்டு மன்னன் நமது நாட்டின் மீது போர் தொடுத்து விட்டான் மன்னா. ஆமாம் மன்னா. பயமாக இருக்கிறது மன்னா. பயமா இருக்கின்றது. அமைச்சரே, பதட்டத்தை உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். எமது நாட்டு படையை திரட்டுங்கள். படையா? அனைத்தும் படுத்து விட்டது மன்னா. படுத்து விட்டதா? தட்டி எழுப்புங்கள். என்ன மன்னா? அது படைகளை தட்டி எழுப்புங்கள். 2 நாட்கள் ஆகும் மன்னா. ஐயோ ராஜகுரு அவர்களே, உங்களிடம் ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள். மன்னா, என்னிடம் 2 அபாயங்கள் உள்ளது. மறுபடியும் அபாயமா? உபாயங்கள் உள்ளது மன்னா. அதாவது என்னவென்றால் மன்னா, முதலாவது தாங்கள் உடனடியாக சென்று அவனது காலிலே விழுந்து விட்டால் அனைத்து பிரச்சனையும் முடிவடைந்து விடும். காலில் விழுவது? ஆமாம் மன்னா. நானா? ஆம். வெக்கம், அவமானம், துக்கம், துயரம். மன்னா, அது எல்லாம் இருப்பவர்கள் கவலைப்பட வேண்டும். என்ன? இருக்கட்டும் இருக்கட்டும். இரண்டாவது உபாயம் என்னவென்றால் சொல்லுங்கள். என்ன என்னவென்றால் தாங்கள் உடனடியாக போருக்கு புறப்பட்டு போர் புரிந்தால் என்ன? போருக்கா? ஆம். பாருக்கு வேணா வரேன், போருக்கெல்லாம் வர முடியாது. அப்படி என்றால் என்ன செய்யலாம்? ராஜகுரு, ஏதாவது யோசிங்க. அமைச்சரே, நீங்கள் ஏதாவது? அடமங்குனி அமைச்சா ராஜகுரு, நீரே சொல்லுவேன். ஆம், எனது மூளையை கசக்கி புளிந்து ஜூஸ் ஆகிவிட்டதா? இல்லை, அது நியூஸ் ஆகிவிட்டது. அதாவது என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உடனடியாக மன்னன் டபலிங் த்ரூ அமேசான் கார்டு கண்டு ஸ்டேட்டஸ் போட்டுவிட்டு அனைவரும் தப்பி ஓடி விடுவோம். எப்படி எனது ஐடியா? இது அல்லவா யோசனை? அமைச்சரே, நீரும் இருக்கிறது. சரி, அந்த ஸ்டேட்டஸை உடனே பேஸ்புக்கில் போட்டு விடுங்கள். மன்னா, என்ன பதறுகிறீர்? பதட்டத்தில் பாஸ்வேர்ட் மறந்து விட்டது. ஐயோ, இது அது அந்த பெண்ணின் முதல் எழுத்தும் இந்த பெண்ணின் இறுதி எழுத்தும். போஸ்டை போட்டவுடன் எதிர்நாட்டு மன்னன் உடனடியாக கமெண்ட் அனுப்பியுள்ளார். என்னவென்று? ஓடினா மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு போட்டுவிட்டான். இதுதான் சொன்னேன், முதலில் லொகேஷனை ஆஃப் செய்ய வேண்டும். கண்டுபிடித்து வந்து விடுவான். லொகேஷனையும் ஆஃப் செய்யுங்க, டேட்டாவையும் ஆஃப் செய்யுங்க. வாருங்கள், புறப்படும். எங்க ராஜமந்திரி? அவர் அப்பவே கிளம்பி விட்டார். மந்திரி, ராஜமந்திரி, என்ன பண்ணாட விட்டு விடாங்க. முகநூலால் முடிசூடிய மன்னா,
மூளை முடுக்கெங்கிலும் உள்ள நண்பர்களை இணைத்து நல்லாட்சி செய்த மன்னா அந்த புறத்து அலைகளுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து அவனிடம் அடி வாங்காமல் அமேசன் காடுகளுக்கு தப்பியோடிய மன்னா நீ வாழ்க, உன் குலம் வாழ்க. அருமையான நிகழ்ச்சியை பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். மன்னா வணக்கம் மன்னா. தங்களுடைய பெயர் என்ன மன்னா? பகீர். பகீர் பகிதரன். பகிதரன் பேரையே பகிரங்கமாக சொல்லுகிறீர்கள் மன்னா. ஆனால் எங்கிருந்து பிடித்தீர்கள் இந்த காவலாளியை? காவலாளி கடமை நேரத்தில் தூங்கும்போது கைப்பற்றி வந்து ராஜாவே ராயா ராயா. மன்னர் வரும்போது உறங்கினால் மீசையை மூக்கில் விட்டு மூளையை குடைய வேண்டும். மீசை சுருண்டு விட்டது, வளர்ந்து விட்டதுக்கு அப்புறம் சுருண்டு. வெளியே அரசாங்க உத்தியோகம் என்று வெளி பீத்திக் கொள்கிறார் மன்னா. காலையில் 7:30 மணிக்கு வேலைக்கு வந்து ஈட்டியை நீட்டி பிடித்துக் கொண்டு சோரோடு சோறாக நின்று விட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு ஓடி விடுவது. வெளியில் கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று பீத்திக் கொள்வது. உங்களை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அரசாங்க உத்தியோகத்தில் அதுதானே நடக்கிறது. மகிழ்ச்சி. சூப்பர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இந்த அரச சபையை பத்தி சொல்லுங்க பாப்போம். ரெண்டு பேரும் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு இருக்க புதிய ட்ரெண்டுக்கு இந்த ஃபேஸ்புக்கை வச்சுட்டு இப்படி கட் பண்ண வந்து அருமையான ஒரு கான்செப்ட். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த 4 பேரையும் பார்த்த உடனே ராஜராஜ சோழனும் கட்டபொம்மனும் வந்தால் கூட இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு கான்செப்ட்லேயும் வந்து மொழி முக்கியமானது. அந்த மொழியை சரியாக உச்சரிக்கணும் தங்கச்சி தனு சொல்லிட்டுது, அதனால் அது சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் இடையில ராஜா குலத்திலக்கன்னார், நான் பார்த்தேன் குலத்திலக்கன் இங்கே யார் ஒருத்தர் வந்திருக்கார் போலன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதை கொஞ்சம் கவனம் செலுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா யாழ்ப்பாணத்தில் சமீப காலமாக நான் பார்த்த கலை நிகழ்ச்சிகளெல்லாம் அந்த கலை வளர்ச்சி ஏதோ குறைஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இல்லை, யாழ்ப்பாணத்தில் கலை வளருகிறது என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். நிச்சயமாக பூராயனை பொறுத்தவரையில் இன்னைக்கு நிறைய பெஸ்ட் அவார்ட்ஸ் எடுத்ததில் அதிகமாக எடுத்தவங்க இவங்க தான். இவங்ககிட்ட இருக்க ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த சிம்பிளாக ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அவங்களோட கலர் வந்து பூராயன் கலரை மாற்றி கொள்கிறாங்க. வெளியே என்னத்தான் கிரீடம் வந்தாலும் உள்ள அந்த கலரை வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களுடைய யாழ்ப்பாணம் இல்லை, தமிழன்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆகையால் ஒரு சிறப்பான நடிகர்கள், உங்களுக்கு வளமான எதிர்காலம் இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. நிச்சயமா எங்களுடைய டீம்ல பகீதரன் கூட இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்காரு. 2 பேரும் தூக்கிட்டு புதுசா அவர் எடுத்திருக்கீங்களா? ஸோ அவருடைய நடிப்பு பார்க்கும்போது ஒரு மேடை கூச்சம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ரொம்ப அழகான ஒரு ஆக்டிங் இருந்தது. அவர் தாங்கள் பக்கத்திலே இருந்து கூச்சம் வரவில்லை என்று நினைக்கும் பொழுது கவலையாக தான் இருக்கிறது. சற்று தொங்கலாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் புதுசாக வந்திருந்தாலும் அவர் கொடுத்த கேரக்டர் அப்படி ராஜா கேரக்டர் சும்மா பக்கவாக பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம காவலாளியாக இருக்கட்டும், எங்களுடைய ராஜகுருவாக இருக்கட்டும், எங்களுடைய மந்திரியாக இருக்கட்டும், நீ மங்கினி அமைச்சர் என்பதையும் அணிக்குற தடவை ஞாபகப்படுத்தி அப்படியா இருக்கட்டும். எல்லாரும் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து வளமை போல பூராயன் டீம் பக்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சேர்த்து நம்ம வாங்க பழங்கலாம் டீம்ல இருந்து மறுபடியும் நல்ல ஒரு கைதட்டு வேணும். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டில் வந்திருந்தது. ஸோ அவங்கள தொடர்ந்து இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்களுடைய நிகழ்ச்சியில் இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இறுதி கட்டம் வளமையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. 4 பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இந்த 4 பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து வளமையாக நம்ம வாங்க பழகலாம். இந்த எபிசோடில் யார் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். நாங்கள் வந்து என்னதான் வந்து பேசி என்னதான் கலாய்ச்சி என்னதான் பண்ணாலும் அந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்கு தான் நம்ம 2 பேர் இருக்கோம். எஸ், இந்த 4 முத்துக்கள் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் டீமாக வந்திருந்தாங்க, ஒரு ஆள் தனியாக வந்திருந்தாங்க. ஸோ இந்த 4 முத்துக்கள்ல எந்த முத்து ஒரு பெஸ்ட்டான முத்து அப்படின்னு எடுத்து கொடுக்கறதுக்கு, நல்ல முத்தை பொறுக்கி எடுக்கிறதுக்கு நம்ம ஜட்ஜஸ் 2 பேரையும் மறுபடியும் ஸ்டேஜுக்கு வரோம். ஸோ எங்களுடைய ஜட்ஜஸ் சொல்லுங்க, எப்படி இருந்தது எங்களுடைய நிகழ்ச்சி இன்றைக்கு? அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 4 அந்த மாதிரி சூப்பராக நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ கடைசியாக வந்து நீங்கள் ஒரு பெரிய டிஸ்கஷனில் இருந்தீங்க. ஸோ இந்த 4 பெர்ஃபார்மன்ஸில் எதை வந்து நாங்கள் பெஸ்ட்டாக சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ யார் அப்படின்னு சொல்லிடுங்க. யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னால் நமக்குள்ளே ரொம்ப குழப்பம். ஏன்னா தனு வரும்போதே சொல்லிச்சு 4 முத்துக்கள் வந்துச்சு. ஆனால் என்ன பொறுத்தவரை 4மே நம்ம சொத்துக்களாக இருக்குது. இந்த சொத்துக்கள் எதுக்கு முதல்ல கொடுக்குறங்கிறது தான்
ஏன்னா இன்றைக்கி என்ன பொறுத்தவரையில் நந்தாவை பொறுத்தவரையிலையும் கூட ஒவ்வொரு கன்செப்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் அதிலேருந்து கடைசியாக 2 நிகழ்ச்சியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஒன்று நஜா குழுவினருடைய ஒன்று, அப்புறம் பூராயம் குழுவினருடைய ஒன்று. இந்த 2ஐயும் எடுத்து பார்க்குற போது 2 பேருக்குமே கொடுக்காமல் விட்டுருவோமான்னு தோண்டிச்சு. ஏன்னா யாருக்கு கொடுக்குறேன்னு தெரியலை. அதனால் அப்புறம் கடைசியாக பார்த்து வந்தேன்னு சொன்னால் இதை பார்க்குற லிசனர்ஸ், இந்த ஒப்சர்வர் பார்வையாளர்கள் இவர்களெல்லாம் என்ன சொல்ல போகிறான்னாக்கா நாம் 2 பேரும் சொன்னோம் நஜாவை தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு. அப்புறம் சொன்னேன் சேச்சே பூராயத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல நான் சொல்ல அப்புறம் கடைசியில் பார்த்தோம் 2மே சூப்பர் காமெடி. 2 பேரில் யாரையுமே கழிக்க முடியாது. ஆனாலும் கன்செப்டை பொறுத்தவரையில் நஜாவுடைய அப்பாவை வடிவேலெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த கன்செப்டை நாங்கள் பார்க்காத ஒரு கன்செப்ட். அந்த வகையில் பூராயம் குழுவினர் முதலிடத்தை பெறுறாங்க. இருந்தாலும் கூட இந்த நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்த பரிசை நாங்கள் 2 பேரும் கொடுக்கறது இல்லை. நஜா குழுவினர் வந்து அவங்களே அந்த பரிசை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சூப்பர். அதன் மூலம் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. பரிசை வாங்க ஒரு டீம் வராங்க, பரிசை கொடுக்க இன்னொரு டீம் வராங்க. அதனால 2 டீமுமே ஸ்டேஜுக்கு வர போறாங்க. ராஜாஜி ராஜா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பூராயம் டீம் ஒரு பெஸ்ட்டான ஒரு கன்செப்டோடு வந்திருந்தாங்க. ஸோ அதற்கு ஒரு நிகரான ஒரு டீம்னா எங்களுடைய நஜாத், அவங்களுடைய எட்வர்ட், நஜாத், ஆதில், அப்புறம் ஃபர்சாத், இவங்க 4 பேரும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கன்செப்ட் வைஸ் பார்க்கும்போது இது பூராயம் டீமில் வந்து கொஞ்சம் ஒரு புதிய கன்செப்டாக இருந்ததால் அவங்களுக்கு போயிருக்கு. இருந்தாலும் வந்து நீங்கள் சளைத்தவர்கள் இல்லை. ஸோ உங்கள் கையால் தான் நீங்கள் அந்த கிஃப்ட்டை வந்து எங்களுடைய பூராயம் டீமுக்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி யார் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பலப்பிடி கால்முனை மற்றும் மகரகமேல அமைந்துள்ள பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்கக்கூடிய ஈஸ்டார் ஹேண்ட்லூம்ஸ் தான் அவங்களுக்கான அந்த பரிசை வழங்கி இருந்தாங்க. ஒரு மன்னர் இருக்கும்போது அப்படியெல்லாம் தரக்கூடாது. ரைட், இந்த கிஃப்ட் வந்து நான் கொடுக்கல அப்படின்ட்டு அவர் கொடுக்குறாரு. நல்லா பார்த்துக்கங்க, எல்லா கட்சியும் ஒரே மாதிரி ஒரே கலந்து எது பூராயம் எது பூராயம். இவர் வந்து நம்ம நஜாத் வந்து இன்னைக்கு எல்லாரும் கலாய்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து யோசிச்சு இப்படி ஒரு கலாய் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்காக ஒரு நல்ல கைதட்டு கொடுக்கலாம் நஜாத்துக்கு. பார்த்தீங்களா இதே எப்படி கலாய். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ராஜா யாரு? மன்னருக்கு வந்து சூப்பரான ஒரு பரிசு. அதை நஜாத் வந்து இங்கே கொடுத்து என்ன தூதுவர் மூலமா அந்த பக்கம் கொடுத்துருக்காரு. ரைட், ஓகே. இருந்தாலும் 2 டீம் வந்து பயந்து விட்டார் நஜாத். மன்னனை கண்டு பயப்பட மன்னனோட மீசியை கண்டு பயந்து விட்டார். நீங்க வந்து அந்த மன்னர் பாஷையில் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்களேன் எப்படி? அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். சரி, ஓகே. ஸோ இந்த மகிழ்ச்சியாக இருக்கட்டுமோட நாங்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறோம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் இன்னும் நிறைய விஷயங்களோட நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் விஜய், தானு அண்ட் வாங்க பழகலாம் டீம் சீசன் 2. வந்தாடப்பா நான் வாழப்பா, டாப்பா டாப்பா டான்ஸ் ஆடப்பா, இன்னும் டீப்பா லவ் பண்ண